ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் சொன்னதன் காரணத்தினால இந்திய அணியில் ஒரு முக்கியமான சீனியர் பிளேயர் தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தற்போது ரசிகர்களுக்கு அனைவருக்கும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் இதற்கு பின்னால் மற்றொரு முக்கியமான காரணமும் இருக்குது. அதே நேரத்தில் இவங்களுடைய இடத்தை நிரப்புவதற்கு தற்போது 2 முக்கியமான இளம் வீரர்கள் அணியில் சேர்க்கப்பட போகிறாங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். சமீபத்தில் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடைபெற்ற பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் பார்த்தீங்கன்னா, இந்தியா 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 1-3 அப்படின்ற கணக்கில் தொடரை ஆஸ்திரேலியா கிட்ட இழந்துட்டாங்க. முதல் போட்டியில் இந்திய அணி அபாரமான வெற்றியை பெற்றிருந்தாங்க. அந்த போட்டியில் மட்டும் பும்ரா இந்திய அணிக்கு கேப்டனாக இருந்தாங்க. அதற்கு பிறகு ரோஹித் சர்மா கேப்டன் பதவியை ஏற்றதுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்துச்சு. கடைசி டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா கேப்டன் பதவியை பும்ரா கிட்ட கொடுத்துட்டு அவங்க ஓய்வு எடுத்த போதிலுமே இந்திய அணியால் அந்த போட்டியில் வெற்றி பெற முடியவில்லை. இதனால் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. ஒரு கேப்டனாகவும் அவங்க தோத்துட்டாங்க, ஒரு பேட்ஸ்மேனாகவும் அவங்க அணியில் தோத்துட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக அணியில் எத்தனையோ இளம் வீரர்கள் திறமையோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அபிமன்யு ஈஸ்வரன் முதல் தர போட்டிகளில் அற்புதமான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியதன் காரணத்தினால அவங்க இந்திய அணிக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு தேர்வு செய்யப்பட்டாங்க. அவங்களுக்கு ஒரு போட்டியில் கூட விளையாடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. அதே போல் ருத்ராஜ் கெய்க்வாட், சாய் சுதர்சன் போன்ற வீரர்களும் முதல் தர போட்டிகளில் தொடர்ந்து தங்களுடைய திறமையை நிரூபித்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் கேப்டன் பதவியில் இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ரோஹித் சர்மா தொடர்ந்து 3 போட்டிகளில் 10 ரன்களை கூட அதிகபட்சமாக அடிக்காமல் துவக்க ஆட்டக்காரராக வேற களமிறங்கி அவங்க இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய பாதகமான விஷயத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் விமர்சனங்களை முன் வச்சாங்க. அது மட்டும் இல்லாது உடனடியாக ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆக வேண்டும் அப்படின்னு பல பேர் கோரிக்கை வைக்க உடனடியாக பொங்கி எழுந்த ரோஹித் சர்மா, உங்களுடைய இஷ்டத்துக்கு நான் ரிட்டையர் ஆக முடியாது, கிரிக்கெட் விளையாடுவது என்னுடைய விருப்பம், எனக்கு திறமை இருக்க வரையும், நான் விருப்பப்படும் வரையும் நான் தொடர்ந்து கிரிக்கெட் விளையாடுவேன், நான் எப்போது ஓய்வு பெற வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க கோபமாக பேசியிருந்தாங்க. அதே போல் கௌதம் கம்பீர் அவர்கள் தலைமை பயிற்சியாளர் பதவியில் இருந்து விலக வேண்டும் அப்படின்னும் ஒரு பக்கத்தில் இருந்து கோரிக்கை எழுந்துச்சு. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் ரோஹித் சர்மா அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. ஒரு விஷயம் உனக்கு வரலை அப்படின்னா நீ அதை உடனடியாக குயிட் பண்ணிட வேண்டும். அப்படி இல்லைனா மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அவங்களுக்கு அந்த திறமை இருக்குதா அப்படிங்கிறத சோதிக்க வேண்டும். இல்லைனா நீ அதற்கு சரியான ஆள் அப்படிங்கிறத நீ மீண்டும் இந்த உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இதனை தொடர்ந்து உடனடியாக தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்ட ரோஹித் சர்மா அவர்கள் சமீபத்தில் மும்பை ரஞ்சி டீமோட போய் அவங்க பயிற்சியில் ஈடுபட்டாங்க. அங்கு இந்தியாவின் முதல் தர போட்டிகளில் விளையாடக்கூடிய இளம் வேகப்பந்து வீச்சாளர்களுடைய பந்து வீச்சை கூட ரோஹித் சர்மா அவங்களால் எதிர்கொள்ள முடியலை. அவங்க சொற்ப ரன்களில் தொடர்ந்து ஆட்டம் இழந்து கொண்டே இருந்தாங்க. இதனால் அந்த பயிற்சியில் பாதியில் இருந்து வெளியேறிட்டாங்க ரோஹித் சர்மா. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க மற்றவங்க சொல்வது சரிதான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதனால் டெஸ்ட் ஃபார்மெட்டில் இருந்து அவங்க ஒட்டுமொத்தமாக ஓய்வு முடிவை அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. ஒரு நாள் போட்டிக்கான ஃபார்மெட்டில் மட்டும் ரோஹித் சர்மா முழு கவனத்தை செலுத்தி விளையாட போகிறாங்களாம். அதுவும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரை கேப்டனாக இருந்து வெல்வது தான் அவங்களுடைய ஒரே இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் ஒரு கேப்டனாகவும் பேட்ஸ்மேனாகவும் ரோஹித் சர்மா அவர்கள் ஜொலிக்க வேண்டியது ஒரு இக்கட்டான சமயத்தில் தற்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலப்பயிற்சியாக மாறி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.